லேடீஸ் நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு நல்லாவே புரியுது. பிகாஸ் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறதுன்னா, ப்ரோ நான் 4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, நான் 6 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, இன்னமும் நான் ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்போ ப்ரெக்னென்ட் ஆவீங்க, நல்ல நியூஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூட கேட்குறாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்குது, நான் எங்கேயுமே போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் நீங்கள் ஒரு 4லேருந்து 5 மாதம் ஒரு ஹெல்தி லைஃப்பில் போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களாலையும் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். பிகாஸ் நான் நிறைய ப்ரெக்னென்சி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர்னா பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க, 8 வருஷம் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் என்னோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இருப்பாங்க. பட் இது எல்லாமே எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி த்ரூ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஓகே, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் மனசை எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நீ ஹெல்த்தியாக இருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும். உங்களால் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 hour வாக்கிங் பண்ண முடியுமா? உங்களால் வாக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கரெக்டாக. அண்ட் நீ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அண்ட் சேம் டைம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி கேட்டால் இதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஒரு 1 or 2 months பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒரு 3 to 4 months 5 months பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 5 months கன்சிஸ்டண்டாக பண்ண மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்க மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மாறிடுவீங்க. அண்ட் சேம் டைம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் பாடியை பார்த்தீங்கன்னா லைக் லேடிஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டை குறைச்ச மாதிரி வெயிட் ஏற்றிடுவீங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ உங்கள் பாடியுமே ரொம்ப வீக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டயட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க பிளான் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள் மீன்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் தான் சொல்கிறேன். சரியா? இப்போ மார்னிங் எந்திரிச்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் க்ரீன் டீயோ இல்லை நார்மல் டீ குடிங்க, அது கூட ஒரு பிஸ்கட்ஸ் ஒரு 2 3 ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் லஞ்சில் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா லைக் தோசை ஒரு 2 இல்லை 3 சாப்பிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா எக்கு மட்டும் ஒரு 2 ஹோல் எக், ஒரு எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் லைக் குக்கும்பரோ இல்லை கேரட் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். அண்ட் தென் மிட் மார்னிங் ஏதோ பசிக்குது அப்புறம் அந்த டைமில் ஏதாவது பச்சை பயிரோ இல்லை ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைஸ் இருக்குது, ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் இருக்குது. ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. லைக் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இல்லாமல் ஒரு தட்டில் ஒரு 1/4 வாசி தட்டு மாதிரி எடுத்துகிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் பக்கெட்டாக அது கூட சோயா சங்க்ஸோ இல்லை அப்படின்னா வந்து பன்னீரோ இந்த மாதிரி எதுனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ஈவினிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சொன்ன மாதிரி தான் லைக் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஆல்மண்ட்ஸ் அதோட க்ரீன் டீ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நைட் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. ஓகேவா? 8 மணிக்குள்ளேயே சாப்பிடணும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட வந்து பன்னீரோ இல்லை சோயா சங்க்ஸோ இல்லை அது கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பைனாப்பிள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இந்த டயட்டை இது டயட்னு சொல்கிறதோட இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். இது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 4 மாதம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு அப்போவே ஃபீல் ஆகும். ஓகேவா? பிகாஸ் என்னோட கிளைண்ட்ஸாக இதை நான் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒர்க் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பேலன்ஸ் சாப்பிடுங்க. இது கஷ்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 மாதம் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஈஸியாக ப்ரெண்ட் ஆகிட்டு போகலாங்க. ஏன்னா இது இவ்வளோ ஈஸியான விஷயம், பட் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங். ரெண்டாவதாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் நம்பி இருக்கலாம். ஓகே, பட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு 100% உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் ஹெல்தி லைஃப்பில் போனால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். சரிங்களா? ஒரு சில பேர் ஆகிருக்கலாம், பட் உங்களுக்கும் உங்கள் மேலே கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகும்னா கண்டிப்பாக நீ ஹெல்தி லைஃப்பில் சேஞ்ச் ஆகி ஆகணும். ஓகேவா? அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட் ஆக ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, தைராய்டு இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் நோ வை. பட் நீங்கள் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பிசிஓடியும் தைராய்டையும் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணுறதா அந்த தைராய்டு ரிவர்ஸ் பண்ணுறதா ப்ரொஃபைலில் போட்டுருக்காங்க, செக் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் பேச ரொம்ப நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணுங்கள். சரி, ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் லைக் நீங்கள் இப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம். ஆக்டிவிட்டீஸ்லாம் டெய்லி 1 hour பண்ணாத ஆக்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு கன்சிஸ்டண்டாக பண்ண நினைப்பீங்க. இப்போ ஒரு 1 மணி நேரம் டெய்லி பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் பண்ணுவீங்க, ஒரு நாள் விடுவீங்க, ஒரு நாள் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கிற வீக்லி 3 to 4 days பண்ணுவீங்க. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக 7 நாளில் வந்து ஒரு 4 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு 4 மணி நேரம் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் டெய்லி ஒரு 30 minutes இது ஒரு ஹேபிட் மாதிரி ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 நாளில் 3.5 மணி நேரம் பண்ணியிருப்பீங்க. பட் இது கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இது கன்சிஸ்டண்டாக கண்டு போக முடியும். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்தோன்னே 1 hour பண்ணணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் சேம் டைம் வாக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க இப்போ லைக் வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5K ஸ்டெப்ஸ், அப்புறம் 7K ஸ்டெப்ஸ், அப்புறம் 10K ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் அவுட்ஸ் வந்து என்ன ப்ரொஃபைலில் போடுங்க, செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜம்பிங் ஜாக்ஸு, பட் கிக்கு, ஹை நீஸு, அப்புறம் கொஞ்சம் டம்பிள்ஸ் எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அதுவே நான் ப்ரொஃபைல் போட பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். பிகாஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறது கஷ்டமே கிடையாது. பட் இந்த லைஃப் ஸ்டைல் மட்டும் ஒரு 5 months கொஞ்சம் பிகாஸ் நம்ம எல்லாமே ரொம்ப அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும். அண்ட் உங்களுக்குமே ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணு. பிகாஸ் நிறைய பேர் கேட்க நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படிங்கிறப்போ
கொஞ்சம் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. பிகாஸ் என்னோட கிளைண்ட்க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஐம் சேயிங். ஸோ பிளைண்டாக நீங்கள் ஒரு 5 months ஒரு ஹெல்தி லைஃப் இருக்க போகிறோம்னு நினச்சி நீ அது மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்களுமே கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.